ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு, அதாவது இந்த டெட் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற வருங்கால ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வரவேற்பு. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பேசப் போறோம். ஆமா, கண்டிப்பா. ரொம்பவே அவசியமான ஒரு தலைப்பு இது. அதாவது பேராசிரியர் டாக்டர்னா சுப்ரட்டியார் அவங்க எழுதின கல்வி உளவியல் கோட்பாடுகள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பாடநூல்ல இருக்கிற முதல் 6 இயல்களை கொண்டுதான் இந்த விரிவான அலசல் அமைய போகுது. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா கல்வி உளவியலுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா. இப்போ தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்கு வெறுமனே இந்த புத்தகத்தை மனப்பாடம் செய்யறத தாண்டி இந்த உளவியல் கருத்துக்களை நிஜ வகுப்பறையில எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்துறது தான் நம்ம நோக்கம். கரெக்ட். ஏன்னா தியரி வேற பிராக்டிக்கல் வேற இல்லையா? போக்கான அறிவுரைன்னு நினைச்சிடுறாங்க. ஆனா நூலாசிரியர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு தத்துவமோ இல்ல ஒருத்தரோட தனிப்பட்ட கருத்தோ கிடையாது. இது ஒரு முழுமையான அறிவியல் துறை அப்படிங்கிறாரு. 100% உண்மை. இயற்பியல்ல எப்படி விதிகளும் ஆய்வு முறைகளும் இருக்கோ அதே மாதிரி மனித மனதை படிக்கிறதுக்கும் தெளிவான வழிமுறைகள் இருக்கு. ஓ, அப்போ அதுக்குன்னு பிரத்யேகமான டூல்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. குறிப்பா அவரு ஒரு 4 முறைகளை முன்வைக்கிறாரு. அகக்காட்சி முறை, உற்றுநோக்கல் முறை, வாழ்க்கை வரலாற்று முறை, அப்புறம் மருத்துவ நிலை முறை. ஒரு நிமிஷம். இந்த அகக்காட்சி முறை அப்படிங்கிறது, அதாவது அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன், அது எப்படி வேலை செய்யும்? இன்று மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மனிதர்களோட மனச்சியல்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அகக்காட்சி முறைன்னா ஒருத்தர் தன்னிடம் என்ன நடக்குது, தன் உணர்ச்சிகள் என்னன்னு தனக்குள்ளேயே உற்று நோக்கி பார்க்கிறது. ஆஹா, இது கேட்க எப்படி இருக்குன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு செல்ஃப் டயக்னோஸ்டிக் டூல் இருக்கும் இல்லையா? ஆமா, சிஸ்டம் தனக்குள்ள என்ன எரர் இருக்குன்னு தானே ஸ்கேன் பண்ணி சொல்ற மாதிரி அகக்காட்சி முறைங்கிறது தன்னைத்தானே பரிசோதிக்கும் கருவி மாதிரி இருக்கு. மிகச்சரியான ஒப்பீடு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த செல்ஃப் டயக்னோஸ்டிக் டூல் பெரியவங்களுக்கு ஓகே. ஆனா சிறு குழந்தைகளால டீச்சர் எனக்கு இன்னைக்கு இந்த உளவியல் சிக்கல் இருக்கு அப்படின்னு தங்களை தானே சுய பரிசோதனை செஞ்சு சொல்ல முடியுமா? ஆமா, வாய்ப்பே இல்ல. ஒரு 6 வயசு குழந்தைக்கு எப்படி தம் மனச பத்தி சொல்ல தெரியும்? அதனாலதான் ஆசிரியர்களுக்கு அடுத்த முறை தேவைப்படுது. அதாவது உற்று நோக்கல் முறை, அப்சர்வேஷன் மெத்தட். ஓஹோ, அப்போ இந்த உற்றுநோக்கல் முறைங்கிறது ஒரு நெட்வொர்க்ல என்ன நடக்குதுன்னு ஒரு சிஸ்டம் அட்மின் வெளியிருந்து மானிட்டர் பண்ற மாதிரி வருமா? எக்ஸாக்ட்லி. சிஸ்டம் அட்மின் எப்படி டேட்டாவை கவனிச்சு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாரோ அதே மாதிரி ஆசிரியர்கள் குழந்தையோட முகபாவனைகள், நடத்தைய உற்று நோக்கி காரணத்தை கண்டுபிடிக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. மாணவர்களை எப்படி கவனிப்பதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததா அவங்க எந்த சூழ்நிலையில வளர்றாங்க அப்படிங்கறத பாப்போம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா சூழ்நிலை தான் ஒரு குழந்தை உருவாக்குது. ஆமா, இந்த நூல்ல ரூசோ அறிமுகப்படுத்திய அந்த குழந்தையை மையமாக கொண்ட முறை பத்தி படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன். கல்வி வரலாற்றுல இது ஒரு பெரிய புரட்சி. கண்டிப்பா. ஒரு காலத்துல பிரபஞ்சத்தின் மையம் பூமி தான், சூரியன் பூமிய சுத்துதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோப்பர்னிக்கஸ் வந்து இல்ல சூரியன் தான் மையம்னு நிரூபிச்சார் இல்லையா? ஆமா, அதேதான் கல்வியிலும் நடந்தது. அதே மாதிரிதான் பழைய கல்வி முறையில பாடத்திட்டம் தான் மையம், குழந்தை அதை சுத்தி வரணும். ஆனா ரூசோ என்ன சொன்னார்னா, கல்வியின் மையமாக குழந்தைய வைக்க வேண்டும், பாடத்திட்டம் குழந்தைக்கு ஏத்த மாதிரி மாறணும். இதை நாம் பெரிய படத்தோடு பொருத்தி பார்த்தால் அந்த மாற்றம் எவ்வளவு பெரிய விஷயம்னு புரியும். ஒரு குழந்தை என்பது தனியாள் மற்றும் சூழ்நிலை, அதாவது ஹெரிடிட்டி மற்றும் என்விரான்மெண்ட் ஆகிய இரண்டின் இடைவினை அப்படின்னு நூலாசிரியர் சொல்றாரு. இடைவினை, அதாவது இன்டராக்ஷன். ஆமா, மரபு வழி அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் இயல்பான ஆற்றல், ஒரு விதை மாதிரி. ஆனா அதை முழுமைப்படுத்துவது பள்ளி மற்றும் வெளியுலகச் சூழ்நிலையே. கேக்குற உங்களுக்கு என்ன தோன்றது? இதே யோசிச்சு பாருங்களேன். ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டோம்னா மரபு வழி அப்படிங்கிறது அதோட ஹார்ட்வேர் மாதிரி. ஓ, நல்ல உதாரணம். சூழ்நிலை அப்படிங்கிறது அதோட ஆபரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் மாதிரி. இப்போ ஒரு குழந்தைக்கு இயற்கையாவே ரொம்ப பவர்ஃபுல் ஹார்ட்வேர் இருக்கலாம். ஆனா வறுமை அல்லது மோசமான வகுப்பறை அப்படிங்கிற ஓஎஸ் சரியில்லைன்னா அந்த போன் அடிக்கடி ஹேங் ஆகும், சரியா வேலை செய்யாது. கரெக்ட். அதே போல ஒரு சாதாரண ஹார்ட்வேர் இருக்கிற போன் கூட ஒரு சிறந்த ஓஎஸ்ல ரொம்ப வேகமா செயல்படும். ஒரு நல்ல ஆசிரியர் அமைத்து கொடுக்கும் சூழ்நிலை தான் அந்த சிறப்பான ஓஎஸ். கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி சூழ்நிலை மாணவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஒரு நல்ல வகுப்பறைய ஆசிரியர் உருவாக்கிட்டார். சரி. ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் எப்படி அறிவை பெறுகிறார்கள் அப்படிங்கிற அடுத்த கட்டத்திற்கு நாம் போகணும். அதாவது கத்துக்கிறது எப்படி நடக்குதுன்னு கேக்குறீங்க? ஆமா, அறிவு வளர்ச்சி என்பது எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிற வரிசைய நூலாசிரியர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. இதுல 4 படிகள் இருக்கு.
4 படிகளா? அது என்னென்ன? முதலில் புலன் உணர்ச்சி, அதாவது சென்சேஷன். பிறகு புலன் காட்சி, பெர்செப்ஷன். சரி, சென்சேஷன், பெர்செப்ஷன், அப்புறம் அதன்பின் கற்பனை, இமேஜினேஷன், முடிவாக சிந்தனை, திங்கிங். ஓ, சென்சேஷன்ல ஆரம்பிச்சு திங்கிங் வரைக்கும் போகுது. இதுல ரொம்ப முக்கியமானது ஸ்டவுட் அப்படிங்கிற அறிஞர் சொன்ன கவனம், அட்டென்ஷன் அப்படிங்கிற விஷயம். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல ஒரு நிஜ உலக உதாரணம் பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ ஐம்புலன்கள் வழியாக வெறும் டேட்டா மூளைக்கு வருது இல்லையா? அதுதான் சென்சேஷன். ஆமா, வெறும் சிக்னல்ஸ் அது. இந்த வெறும் தரவுகளை அறிவாக மாத்துற அந்த மிக முக்கியமான பாலம் கவனம்தான். இப்போ வகுப்பறையில பாடம் நடக்கும்போது வெளியில மைதானத்துல சத்தம் கேட்கும், ஃபேன் ஓடுற சத்தம் கேட்கும், நிறைய சத்தங்கள் வரும். ஆனா மூளை எப்படி இதை பிரிக்குது? இந்த தேவையில்லாத சத்தங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு ஆசிரியரின் குரல்ல மட்டும் இந்த மாணவன் கவனம் செலுத்தும் போதுதான் அந்த வெறும் டேட்டா நாலேஜா மாறுது. மிகச்சரி. அந்த கவனம் இல்லனா புலன் உணர்ச்சி புலன் காட்சியா மாறவே மாறாது. கற்றல் அங்கே நின்னுடும். இது ரொம்ப அற்புதமான ஒரு மெக்கானிசம். சரி, மாணவர்களின் சிந்தனையை தூண்ட கற்றுக்கொண்டோம். ஆனா அந்த சிந்தனையை தொடர்ந்து தக்க வைக்க அவர்களை எப்படி ஊக்குவிப்பது? இங்கதான் மோட்டிவேஷன் உள்ள வருது. நூலாசிரியர் கற்றலில் பயன் விதி, அதாவது லா ஆஃப் எஃபெக்ட் மற்றும் ஊக்குவித்தலின் பங்கு பற்றி பேசுறாரு. ஓ, பயன் விதியா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு செயலை செய்யும்போது அதோட முடிவு திருப்தியா இருந்தா மூளை அதை திரும்ப செய்ய நினைக்கும். வலி அல்லது கஷ்டமா இருந்தா அதை தவிர்க்க நினைக்கும். இதுல நூலில் சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான உதாரணத்தை நம்ம பார்க்கணும். என்ன உதாரணம் அது? ஒரு மாணவன் பெருக்கல் வாய்ப்பாட்டை தவறா சொல்லிட்டான். அதுக்காக இரவு நெடுநேரம் கண்விழித்து படிக்கும்படி அவன் தண்டிக்கப்படுகிறான். ஐயோ, இது ரொம்ப கடுமையான தண்டனையா இருக்கே. ஆமா, இதன் விளைவாக என்ன நடக்கும்? அந்த மாணவனுக்கு கணக்கின் மீதும் வெறுப்பு வரும், ஆசிரியரின் மீதும் வெறுப்பு வரும். கடைசியில பள்ளிக்கூடம் போறதே ஒரு நரகமா தோன்றும் அவனுக்கு. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. தண்டனைகள் என்பவை எப்படி எதிர்மறை ஊக்கிகளாக மாறி மாணவர்களின் மனதை சிதைக்கின்றனன்னு பாருங்க. நெகட்டிவ் மோட்டிவ்ஸ். கண்டிப்பா. நல்ல ஆசிரியர்கள் தண்டனைக்கு பதிலா நேர்மறை பரிசில்கள், பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ் மூலமா மாணவர்களை எப்படி நல்வழிப்படுத்துவார்கள் அப்படிங்கறத ஆசிரியர் ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்போ இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க வெறுமனே சிலபஸ முடிச்சிட்டு போற ஏந்திரங்கள் கிடையாது. நிச்சயமா கிடையாது. அவர்கள் மாணவர்களின் மனதை திருத்தும் சிற்பிகள். அதனாலதான் உன்னை அறிந்து கொள் அப்படிங்கிற கூற்று உலகத்துல வேற யாரை விடவும் முதல்ல ஆசிரியர்களுக்கு தான் பொருந்தும். மிக அருமையான வார்த்தைகள். தன்னை அறியாதவரால் ஒரு குழந்தையின் மனதை அறிய முடியாது. சரி, நாம இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். டெட் தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப். ஆமா, நாம நிறைய விஷயங்களை கவர் பண்ணிருக்கோம். உளவியல் ஒரு அறிவியல்னு பார்த்தோம், குழந்தை மைய கல்வி பத்தி பேசணும், அறிவாற்றல் வளர்ச்சி எப்படி சென்சேஷன்ல இருந்து திங்கிங் வரைக்கும் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நேர்மறை ஊக்குவித்தல் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். இது எல்லாமே ஒரு ஆசிரியருக்கு தினசரி வகுப்பறையில தேவைப்படும் முக்கியமான ஆயுதங்கள். கண்டிப்பா. ஆனா இது எல்லாம் தாண்டி கடைசியா உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனையை விட்டுட்டு போக நாங்க விரும்புறோம். சொல்லுங்க. நாம விவாதித்த இந்த மூலப்பாடனுள்ள ரூசோவின் இயற்கையோடு இயைந்த புலப்பயிற்சி, அதாவது சென்சரி ட்ரைனிங், ரொம்ப வலியுறுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் நேரடியாக தொட்டு உணர்ந்து கற்கணும்னு அவர் சொல்றார். ஆமா, இயற்கையை தான் சிறந்த பள்ளின்னு அவர் நம்பினார். ஆனா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைய நவீன டிஜிட்டல் யுகத்துல குழந்தைகளோட புலன்கள் எல்லாமே அந்த மொபைல் ஸ்கிரீன்களுக்குள்ளேயே சுருங்கிடுச்சு. உண்மைதான். 4 இன்ச் ஸ்கிரீன்குள்ளேயே அவங்க உலகம் முடிஞ்சிடுது. வருங்கால ஆசிரியரான நீங்கள் இந்த டிஜிட்டல் மாயையிலிருந்து குழந்தைகளை விடுவித்து நிஜ உலகை உணர வைக்கும் புதிய புலப்பயிற்சியை எப்படி உருவாக்கப் போகிறீர்கள்? இது ஒரு மிகப்பெரிய சவால். ஆமாம், அந்த 4 சுவத்துக்குள்ள இருக்கிற வகுப்பறையில் நீங்கள்தான் அவர்களுக்கான இயற்கையாக மாறப்போகிறீர்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட அந்த புதிய வகுப்பறை பயணத்திற்கு எங்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.